வணக்கம் பிரியமானவர்களே, எல்லோருக்கும் இது மிக நிச்சயம் அருமையான நாளா இந்த இருந்திருக்கும் நம்புகிறேன். மிக நிச்சயம் நீங்க சிலர் சொல்லலாம், பாஸ் இது ஒரு கடினமான நாளா இந்த இருந்தது. இப்படியான ஒரு நாளானதை என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்ததே இல்லை. அல்லது இப்படியான ஒரு நாள் மீண்டும் என் வாழ்க்கையில் நான் பார்க்க விரும்பவும் இல்லை. சிலருக்கு இது அருமையானதா இருந்திருக்கலாம், சிலருக்கு ஏறக்குறைய, சிலருக்கு இந்த மோசமான நாளாக. ஆனா இங்கு இந்த நேரம் ஒரு நல்ல செய்தியானது இடத்தில் கேளுங்க. தேவனுடைய வழிகளிலே நீங்கள் யார் நடக்கிறீர்களோ, நேற்றிட நாம் பேசின பிரகாரமாய் அவருடைய வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலே நிலை நிற்கும் பொழுதும் நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியம் எதுவோ தேவனாலே அது மிக நிச்சயம் உங்களுக்கானதா இடத்தில் கொடுக்கப்படும். நீங்க தேவனுக்கு அனுமதி கொடுத்தா தேவன் அவருடைய சர்வ வல்லமையான கரமானதை உங்களுடைய வாழ்க்கைக்கு நிஜமாக்கட்டும். மக்களே, தேவனுக்கு அனுமதி கொடுங்க. ஆசை இது எப்படியாக நீங்க சாட்சியில் பார்க்க போறீங்க. இந்த இளம் பெண் எப்படியாக தேவனுக்கு அனுமதியான இந்த கொடுத்தா, இந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கை நிலை எப்படியானதா இந்த மாற்றப்பட்டது என எல்லோருக்குமே சந்தர்ப்பமானது இந்த கொடுக்கப்படுகிறது. நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம் அல்லது அந்த சத்தத்தை புறக்கணிக்கலாம். தேவனுடைய வழிகளில் நடக்கலாம் அல்லது அதை விட்டு நான் விலகலாம். இப்படியாக ஒவ்வொரு முறையும் எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, நம் எல்லோருக்கும் சரி வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பானது நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படியான ஒருவராய் நடந்து கொள்கிறீர்கள். கவனிங்க, எப்படியான ஒருவரை நடந்து கொள்றீங்க. இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக மேலும் தேவன் இந்த நாள் ஒரு அருமையான வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு கொடுத்ததை நான் உங்களோட பேசுறதுக்கு முன்பாக இந்த வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை பாருங்கள். தேவன் கடந்த காலத்தில் மட்டுமல்ல, இந்த நாளும் தேவன் தகுதியை பார்ப்பதில்லை, நிலைமையை பார்ப்பதில்லை, ஒருவருடைய வயதை பார்ப்பதில்லை, தேவன் அவர்களுடைய வாழ்க்கையின் முறையை பார்ப்பதில்லை. தேவனை நம்பி அவருடைய விருப்பத்தை செய்ய யார் ஒருவர் தயாராக இருக்கிறாரோ அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் இதுதான். இந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கையின் மாற்றம் எப்படியாக இந்த இருந்தது, தேவன் இதற்கு எப்படியாக வழிகளை இந்த உருவாக்கினார், இவர் பதிலை பார்க்கும்படியாக சாட்சியை பாருங்கள். பிற்பாடு தேவனுடைய வார்த்தையோடு மீண்டும் இணைந்திருப்பேன். வணக்கம், என் பேரு கௌரி. நான் முதல்ல ஆலயத்துக்கு சும்மாதான் வர ஆரம்பிச்சேன். ஸோ ஜஸ்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் தொடர்ந்து வர வர நான் இந்த ஆலயத்தோட விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எப்படின்னா, இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் விடுதலை பெற்றாங்க அப்படின்ற ஒரு சாட்சி எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எங்க அப்பா ரொம்ப குடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு. அவர் ஒரு 30 வருஷமா அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ அவரை ட்ரிங்க்ஸை பண்ணும்போது வீட்டுல எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எங்க அம்மாவை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பயப்படுவேன். அதனால எங்க அப்பாக்காக நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். நான் அவருக்காக பர்பஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அவர் மாறுறதுக்காக. ஆனாலுமே நான் அதை நிறுத்தவே இல்லை. நான் தொடர்ந்து அவருக்காக போராட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு ப்ரேயருமே என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரேயர் நான் அவருக்காக தான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது நான் பண்ணதுக்கு அப்புறமா அவர் 2 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு நோயானது வந்தது. அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு அட்டாக்னால அவர் பாதிக்கப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த அட்டாக்ல டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனி அவர் உயிர் பறிக்கிறது கஷ்டம், வாழ்றது கஷ்டம். ஸோ அவர் இறந்துடுவாரு. நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் டே நைட் டாக்டர்ஸ் எங்களோட பேரண்ட் எங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் எங்க மம்மிக்கு என்ன பண்ணனே தெரியல. நானும் வீட்டுல இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அம்மா தீர்மானிச்சாங்க, இந்த நிமிஷம் அவர் எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா தீர்மானிச்சாங்க. ஸோ அப்பாவுமே அதை ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு நீங்க விடுதலை கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவும் தீர்மானிச்சாரு. ஸோ அந்த நாள் நைட் போச்சு. ஒரு விடிய காலையில இருக்கும், ஒரு 3 or 4 அந்த டைமுக்கு டாக்டர்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. திருப்பி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது டாக்டர்ஸே சொல்றாங்க, ரொம்ப இது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவர் இறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாரு. இப்படி பார்க்கும்போது அவருடைய இது எல்லாமே ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்கணும். ஆனா அவருக்கு இப்ப எல்லாமே நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. எல்லாமே சுகரும் சரி, பிபி எல்லாமே நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. அவருக்கு இப்ப எதுவுமே இல்ல. ஸோ ஒரு 2 நாள் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு நீங்க அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்
அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த நிமிஷம் வந்து என்னுடைய அப்பாவும், என்னுடைய அம்மாவும் வந்து முழுமையா தீர்மானிச்சாங்க. உயிருள்ள தேவன் வந்து நம்மள உண்மையாவே குணப்படுத்தியிருக்கார். அப்போ இந்த தேவன் கிட்ட நம்மளால விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேருமே வந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நாங்க ஃபேமிலியா சர்ச் வர ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கு எனக்குள்ளாக வந்து எப்பவுமே ஒரு பயமானது இருந்துச்சு. ஒரு ரொம்பவே பதட்டமா இருப்பேன். யார்கிட்டயாவது போய் பேசணும்னா ரொம்பவே பதட்டப்படுவேன், பயப்படுவேன். எனக்குள்ளாக வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. என் ஃபேமிலில கூட வந்து என்ன கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் பேசும்போது வந்து நான் வந்து அவங்க விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருக்கிறதுனால. ஸோ வந்து அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நான் ரொம்ப பயப்படுவேன். அப்புறம் வீட்ல வந்து நான் ரொம்ப கோவப்படுவேன். எங்க அப்பா, அம்மா எது சொன்னாலுமே ரொம்ப வந்து கோவப்படுவேன். அண்ணா கூட ரொம்ப சண்டை போடுவேன். ரொம்பவே கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பெண்ணா தான் நான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா நான் சர்ச் போக யூத் யூத் மீட்டிங் தான் நான் ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா போக ஆரம்பிச்சேன். ஏன்னா அங்க தான் என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து பாஸ்டர்ஸ் வந்து ஒரு நாள் வருவாரு. ஸோ அவரு வரும்போதெல்லாம் வந்து நான் சம்டைம்ஸ் ஒளிஞ்சுப்பேன். ஏன்னா ஒரு ஆலயத்துக்கு வந்து என்ன இன்வைட் பண்ணுவாரு யூத் மீட்டிங்க்கு. ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் போக பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்டின்னா, நான் வந்து போய் வீட்லயே போய் ஒளிஞ்சுகிட்டு, நான் வீட்ல இல்லன்னு சொல்லுங்க அப்டின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்டு கூட வந்து அந்த சர்ச் தான். ஸோ அவங்களும் என்ன இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் நானும் போக ஆரம்பிச்சேன். ஸோ நாங்க தொடர்ந்து போக வந்து பரிசுத்த ஆவிய பத்தி பேசினாங்க. பரிசுத்த ஆவி பத்தி பேசும்போது, பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு தெரியல. சொன்னாங்க, "பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு நாள் ஆலயத்துல. பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளயா? அது எப்படி ஒரு ஆவி எப்படி நமக்குள்ளாக வர முடியும்? அப்படின்ற ஒரு டவுட் அந்த கேள்வியானது எனக்குள்ளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சர்ச்சுக்கு போனேன். வெட்னஸ்டே சர்வீஸ்லாம் போக ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வெட்னஸ்டே அன்னைக்கு நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். எப்படி பெற்றேன்னா, நான் எனக்குள்ளாக இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை அது எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிட்டேன். ஆலயத்துல வந்து ஒரு நோக்கமானது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் அதுல கலந்துக்கிட்டேன். ஸோ அதுல ஒவ்வொரு நாளுமே நான் வந்து என்ன ஆவிக்குரிய விதத்துல வந்து நான் என்ன தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அ அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமானதா இருந்தது. சொல்லப்போனா அந்த நாட்கள்ல மட்டும் தான் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்களே எங்க வீட்ல நடந்தது. ஆனா, நான் அதுல எதுலயுமே வந்து இன்வால்வ் பண்ணவே இல்ல என்ன. ஸோ நான் வந்து முழுக்க முழுக்க நான் பரிசுத்த ஆவி தேடுறதுல மட்டும் தான் நான் ஃபோக்கஸா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சேன். நான் எந்த சர்வீஸுமே நான் மிஸ் பண்ணாம வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டேன்னு சொல்லி நான் ரொம்ப தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த நாட்கள்ல. எங்க வீட்ல ப்ராப்ளம் இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு நபரா தான் இருந்தேன். எப்படின்னா, வெளியில சந்தோஷமா சொல்லல. எனக்குள்ளாக நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு தவறானது செஞ்சேன். நான் அத செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் இங்க இல்ல. நான் வந்து வேலூர் போயிட்டேன். ஸோ, அப்போ வந்து எனக்கு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சது. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி இல்ல. நான் பரிசுத்த ஆவிய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் வந்து என்ன நானே ரொம்ப தாழ்த்தக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். அ யாராவது என்ன பார்த்தாங்க அப்டின்னா, "நீ ஏன் அவங்கள பார்க்குற? நீ இப்டி ஒரு தப்பு செஞ்சுட்ட. இப்டி தப்பு செஞ்சுட்டு நீ அவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க ரொம்ப நல்லவங்க." அப்டின்ற ஒரு எனக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் எனக்கு ரொம்ப ஏற்படுத்த ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு சரியா வந்து நான் தூங்கல அப்போ. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் ரொம்ப என் வீட்ல இருக்கவங்கள நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் ரொம்பவே வந்து என்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். ஸோ திருப்பி வந்து நான் சென்னை வந்தேன். நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம், நான் வந்து திருப்பியும் நான் வெட்னஸ்டே வந்து நான் சர்ச் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் அப்படி வர ஆரம்பிச்சு நான் வந்து திருப்பி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பரிசுத்த ஆவிய ஒரு தடவ நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, திருப்பி வந்து அத பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தெளிவான ஒரு சிந்தனை வந்து எனக்கு கிடைச்சது. அந்த வார்த்தைய வந்து நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நெனச்சிருந்தேன், பரிசுத்த ஆவி இருந்ததுக்கு அப்புறம் திரும்பி பெற்றுக்கொள்வது ரொம்பவே கஷ்டம். அது வந்து இனி கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் கூட எனக்குள்ளாக இருந்தது. ஆனா நான் திருப்பி நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ வந்து திருப்பி நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். நான் என்னென்ன தவறுலாம் செஞ்சேனோ, அத நான் முழுமையா மாத்திக்க ஆரம்பிச்சேன்.
நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். அதே மாரி நான் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு நபரா திருப்பி நான் அதுல இருந்தேன். நான் தப்பு பண்ணப்போ. ஸோ வந்து நான் திருப்பி அதுலருந்து நான் மாறுனேன். நான் மாறி, நான் இனிமே செஞ்ச தவற நான் இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் மனம் திரும்பினேன். ஸோ நான் தவறு பண்ண எல்லார்கிட்டயுமே போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் வந்து எங்க அப்பா, அம்மாவ வந்து நான் ரொம்பவே கோவப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பெண்ணா தான் நான் இருப்பேன். ஸோ அதுலருந்து நான் மாத்திக்கிட்டேன். அவங்க இத பண்ணாத அப்படின்னு சொன்னா, நான் அத பண்ணக்கூடிய நபரா இருந்தேன். ஸோ அத வந்து நான் மாத்திக்கிட்டேன் முழுமையா. அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நான் வீட்ல பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸ பார்த்து, எங்க அண்ணா கூட அவன மாத்திக்க ஆரம்பிச்சான். நான் வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கு மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சேன். ஸோ அவனுமே நான் இப்படி பண்றத பார்த்து, அவனுமே மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சான். ஸோ வந்து இதுக்கப்புறமா நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் வந்து ரொம்ப தைரியமான ஒரு நபரா இருந்தேன். இப்போ என்னால ஒரு 1000 பேர் முன்னாடி நிக்க வச்சு பேச சொன்னா கூட நான் தைரியமா பேசுவேன். அந்த ஒரு அந்த ஒரு பிரேவ்னஸ் எனக்குள்ளாக இருக்கு. அதே மாரி அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு சமாதானம் வந்து இப்ப வரைக்கும் எனக்குள்ளாக இருக்கு. அந்த பயம் அப்படின்றது எனக்கு ஒரு நாள் கூட வந்ததே இல்ல. எங்க வீட்ல எவ்ளோ பிரச்சனை நடந்தாலும் சரி, இப்ப கூட நான் தைரியமா தான் இருக்கேன். அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு நிம்மதி அப்படின்றது எனக்குள்ளாக இருக்கு. இப்போ வந்து நான் ஆலயத்துல வந்து தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா கூட என் கூட சேர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்க குடும்பமா வந்து இன்னும் வந்துட்டு இருக்கோம். நாங்க தேவனுக்கு இன்னும் அதிகமா செய்றதுக்காக. நல்லது மக்களே. இந்த மகத் நபருடைய வாழ்க்கை எப்படியாய் மாற்றம் அடைந்தது நீங்க பார்த்தீங்க. இந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கை தேவனால் வழிநடத்தப்பட்டு தன்னுடைய முழு குடும்பத்தை தேவன் வழிநடத்த இவருக்கு கொடுத்த வார்த்தையை கீழ்ப்படிதார் என்று சொல்லலாம். இங்கு தேவன் எனக்கு வெளிப்படுத்தின வார்த்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இந்த இடத்துல பாருங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் எதை நீங்க யார் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறீர்களோ, நலனாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களோ, ஆசீர்வாதமான ஒன்றாய் பார்க்க விரும்புகிறீர்களோ, தேவனுடைய பதில் உங்களுடைய வாழ்க்கைக்குள் பெற்றுக்கொள்ள இந்த இடத்துல விரும்புறீங்களோ, தேவன் ரகசியத்தை இங்க கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு சொல்கிற வார்த்தை கவனிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக, இயேசு நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். நீங்கள் உங்க வாழ்க்கையை எப்படியாக இந்த இடத்துல வாழ்கிற ஒருவரா இந்த இடத்துல இருக்கீங்க? உங்களுடைய வழிகள் எப்படியான ஒரு வழியானதா இந்த இடத்துல இருக்கு? எதை குறித்து நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? எந்த காரியத்தின் மீது உங்களுடைய பார்வையானது இந்த இடத்துல இருக்கக்கூடியதா இந்த இடத்துல இருக்கு? நீங்க சரியா இந்த நேரம் இந்த நிகழ்ச்சி யார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ, அல்லது நீங்க யார் உங்களுடைய வாழ்க்கை மீது ஒரு பதிலை எதிர்பார்க்கிற ஒருவரா இந்த இடத்துல இருக்கீங்களோ, நீங்களும் யாராய் இருந்தாலும் இந்த வார்த்தை நீங்கள் தற்செயலா இந்த இடத்தில் கேட்பதற்கல்ல. தேவன் சொல்ற தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான். உங்க வாழ்க்கை குறித்து எனக்கு இது என்னுடையது, இது எனக்கானது மட்டுமே சுயநலமாய் சிந்திக்கிற ஒருவராய் நீங்கள் இந்த இடத்தில் இருந்தால், நீங்கள் உங்களுக்கான நலனை குறித்து மட்டுமே யோசிக்கிறவராய் இந்த இடத்துல இருந்தால், தேவனுடைய வழிகளை, தேவனுடைய விருப்பங்களை அசட்டை செய்து உங்களுடைய வாழ்க்கை உங்களை திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு விருப்பத்தில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தால், நீங்க மிக நிச்சயம் நீங்க சொன்ன வார்த்தை போல அழிக்கப்படுவீர்கள். ஆம், அதை இழந்து போவீர்கள். ஆனா தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை செய்தால், தேவன் மிகுதியான பலனை உங்களுடைய வாழ்க்கை மீது தருகிறவராய் இந்த இருப்பார். எனவேதான் நாளை கூட நம்முடைய ஆலயத்தில் ஒரு மிக சிறப்பான கூட்டத்தில் நாம் இடத்தில் இணைய போகிறோம். தேவன் அவருடைய வல்லமையானதை உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு வெளிப்படுத்தும்படியாக மக்களே, தேவன் அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த ஒரு அருமையான வேதாகம பாடத்தில் இணைய போகிறோம். தேவனுடைய நாமம், ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கை மூலம் பரிசுத்தப்படுத்தப்படும்படியாக இந்த விசுவாசத்தினுடைய தொடர் ஜெபத்தில் நாளை தேவனுடைய மிக பலனான வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களோடு இணைய உங்களை நான் இந்த வரவேற்கிறேன். ஏன்னா உங்க ஆத்மாவை யார் நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்களோ, தேவன் ஒருவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நாளை நீங்கள் ஆலயத்தில் இருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வீடியோவை நீங்க இந்த இடத்துல பார்க்க நான் விரும்புகிறேன். இந்த வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஏய், என்னை நல்லா பாருங்க, என்னை நல்லா உத்து பாருங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. வயதானவன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கான், கடைசி காலத்தை எண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா?
உண்மையில் நான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக. எல்லாமே கடந்து போயிடும். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்காத வேகத்தை விட இது எல்லாமே நேற்று நடந்த மாதிரி இருக்கு. என்னுடைய விளையாட்டுகள், என்னுடைய அனுபவம், நான் எல்லாத்துலேயும் ஆர்வமாக இருந்தேன். எனக்கு இன்னும் கூட நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய அம்மா செய்கிற நல்ல உணவு என் குடும்பம் முழுவதும் ஒன்றாக இணைவோம் ஞாயிற்றுக்கிழமையில். எல்லாமே நான் அடைஞ்சேன். என்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. நான் விரும்பாதது எல்லாமே எனக்கு நடைபெற்றது. என் கண்களை திறக்கும் போது எனக்கு 50 வயசா இருந்தது, 70 ஆச்சு, 90 ஆச்சு. எல்லாமே கடந்து போயிடுச்சு. எவ்வளோ நாட்கள், எதுவுமே இல்லை, எல்லாமே கடந்து போயிடுச்சு. இது எல்லாமே கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கும். நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ அது நான் கிடையாது. இது வெறும் ஒரு மேல் உரை மட்டும்தான். இது உலகத்தினால அழிக்கப்பட்டு மண்ணுக்கு சென்றுவிடும். இந்த கண்களை பயன்படுத்தி பார்க்க வேண்டிய இடத்தை நான் பார்க்கிறேன். இந்த கால்களை பயன்படுத்தி போக வேண்டிய இடத்திற்கு நான் போகிறேன். நான் வயதாக மாட்டேன். எனக்கு மரணமும் இல்லை. நான் நீங்கள் எதை கவனமாக கவனிக்கவில்லையோ அதுதான் நான் உங்கள் ஆத்துமா. நான் உண்மையில் இருக்கேன். கண்ணாடி வழியாக பார்க்கிறது நீங்கள் கிடையாது, அது உங்கள் ஆத்துமா. ஒரு நாள் நீங்கள் இளமையாக இருந்தீங்க, வயது உள்ளவனாக மாறினீங்க, இறந்தீங்க. உங்களுடைய ஆத்துமா நித்திய கால வாழ்க்கை அடைய போய்விடும். எப்பயாவது நின்று யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய கண்கள் உண்மையாகவே திறக்கப்படும் போது நீங்கள் எந்த இடத்திற்கு செல்வீங்க? நான் இதை ஆத்துமாவை குறித்து சொல்கிறேன். வெளியே இருக்கிற காரியங்களை குறித்து மறந்துவிட்டு உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை குறித்து நினைச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஆத்துமாவை குறித்து நீங்கள் இந்த புஸ்தகத்தை, பரிசுத்த புஸ்தகத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். எனவே மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகும். இந்த இளமை கடந்து போகும். உங்களுடைய கடினங்கள் கடந்து போகும். உங்களுடைய இன்ப துன்பங்கள் கடந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் கடந்து செல்லும். இது எல்லாமே தற்காலிகமானது. மறந்து விடாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த முறை எல்லாமே தற்காலிகமானது. நீங்கள் சந்திக்கிற கடினமான பிரச்சனை, ஆசீர்வாதம் எல்லாமே தற்காலிகமானது. இது எல்லாமே கடந்து போகும். தேவனோடு உங்க வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ள, அவருடைய ராஜ்யத்தில் என்றென்றும் நிலைத்திருக்க உங்களை முழு மனதோடும் அர்ப்பணியுங்கள். தேவனுடைய விருப்பம் உங்க வாழ்க்கையின் மீது நிஜமாக்கப்படுவதற்காக. ஆம், தேவனுடைய விருப்பம் உங்க வாழ்க்கையில நிஜமாக்கப்படுவதற்காக. இந்த நேரவை நீங்க ஒரு சாட்சியை பார்க்க நான் விரும்புறேன். இந்த சாட்சி தேவன் எப்படியான வழிநடத்துதலை உங்களுக்கு இடத்துல கொடுக்கிறார் பாருங்க. இந்த நபருடைய வாழ்க்கை தேவனால் எப்படி நடத்தப்பட்டு இந்த நபர் இந்த சாட்சியை சொல்வதற்கு நிலையை எப்படியாக இந்த இடத்துல பெற்றார். சாட்சியை பாருங்கள், பிற்பாடு உங்களோடு தொடர்ந்து பேசுவேன். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப காலமாகவே இந்த மன அழுத்தமானது இருந்தது. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே என்னுடைய பெற்றோருடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையானதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா மேலே நான் வெறுப்பை வளர்த்துக்கிட்டேன். நேரம் போக போக அது அதிகரிச்சுட்டே போச்சு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்னுடைய முழு கவனத்தை படிப்பில் செலுத்திட்டேன். எனக்குள்ளாக இருக்கிற அந்த வெறுமையை போக்குறதுக்காக நான் அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். மருத்துவத்துறையில் நான் பட்டப்படிப்பு முடிச்சிட்டேன். நான் நினச்சேன், என்னுடைய பெரிய கனவு நான் டாக்டர் ஆகிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் பார்த்தேன் அது நடக்கலை. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு. ஆனால் அது கூட அந்த வெறுமையை நிரப்பலை. நான் நினச்சேன், ஏன்னா எனக்கு குழந்தை வேணும்னு நான் நினச்சேன். எனக்குள்ளே ஏதோ தவறப்பட்டிருக்குன்னு எல்லா முயற்சியும் எடுத்தேன்.
அதை நிரப்புறதுக்காக சந்தோஷத்தை தேடணுன்ற என்னுடைய கதையில் நான் எப்போவுமே தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கர்ப்பம் தரித்தேன். குடும்பம் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். என்னுடைய மகன் பிறந்தான். எப்போ என்னுடைய மகன் பிறந்தானோ அப்போவே என்னுடைய கனவுகள், நான் எதை சாதிச்சா சந்தோஷம் அடைவேன்னு நான் நினச்சேனோ அது எல்லாமே தடைப்பட்டுடுச்சு. நான் உணர்ந்தேன் நான் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கலன்னு. என்னுடைய வாழ்க்கையில் சில அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். முன்பு இல்லாத அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படிப்பட்ட அறிகுறினா, மன அழுத்தம். சில நேரத்தில் நான் நல்லா இருப்பேன், திடீர்னு நான் பதட்டம் அடைவேன். ஏதோ ஒன்று இறுக்கி பிடிக்கிறது போல் நான் உணர்வேன். ஏதோ ஒன்று நடக்க போகுது, நான் இறந்துடுவேன் அப்படின்னு நினச்சேன். அது என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சுது. நான் அதிர்ச்சினால் தாக்கப்பட்டேன், பதட்டத்தால் தாக்கப்பட்டேன். எனக்கு இரவில் தூக்கம் வராது. நான் யாருக்கிட்டேயுமே சொல்லலை எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் வெளிப்படுத்த நான் வைக்கப்பட்டேன். ஏன்னா எப்போவுமே நான் ஒரு போருக்குரிய பெண்ணாக, பலனுள்ள பெண்ணாக தான் நான் இருப்பேன். பெரும்பாலும் மக்கள் வந்து நியாயம் தீர்ப்பாங்க. யார் மன அழுத்தத்தில் இருக்காங்களோ அவங்க பலவீனமானவங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன நான் நினச்சேன். ஆனால் நான் பார்க்க தொடங்கினேன், இது எப்படின்னா என்னுடைய சக்திக்கு மீறினதாக இருக்குது. எது என்னுடைய கட்டுப்பாடில் இருக்குதோ அதை தாண்டினதாக இருக்குது. ஒரு நாள் காலையில் என்னுடைய மகனோட நான் வெளியில் வாக்கிங்காக போனேன். அப்போ என்னுடைய குழந்தைக்கு 6 மாதம்தான் ஆச்சு. அவன் என்னுடைய கார் பின்னாடி சீட்டில் உக்காந்துட்டு இருந்தான். அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன், நான் ரொம்ப வேகமாக போனேன். ட்ரக்கு அடியில் அவ்வளோ வேகத்தில் நான் போனேன். ஏதோ ஒன்று என்னுடைய காலை தள்ளி ஆக்சிலேட்டரை மிதிக்க வைக்கிற மாதிரி பண்ணுச்சு. எப்போவுமே என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரனும் எனக்காக ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஜெபந்தான் என்னை காப்பாற்றுச்சுன்னு நான் உறுதியாக இருந்தேன். நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு ஒரு வியாதியானது இருக்குன்னு. ஆனால் அது சரீரபூர்வமான வியாதி இல்லை, மன ரீதியான பிரச்சனையாக இருந்துச்சு. என்னுடைய ஆத்மாவில் வியாதியாக இருந்தது. நான் உணர்ந்தது மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் பையன் இரவில் சில வினோதமான விஷயங்களை கடந்து போக ஆரம்பித்தான். நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கிறதால சில விஷயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். இதனுடைய பிரதிபலனாக எங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் மோசமான நாளாக இருந்தது. என் பையன் நிறைய தடவை எந்திரிச்சிட்டான், பயந்தான், அழுதான். கிட்டத்தட்ட 13 தடவை அவன் எந்திரிச்சிட்டான். அந்த இரவு கிச்சனில் ஏதோ விழுற மாதிரி சத்தம் கேட்கும். நான் அங்கே போய் பார்ப்பேன், ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது. வீடை சுற்றி நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவனுடைய அறைகளிலும் நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவன் ரொம்பவே பயந்தான், பரிதவிப்போடு அழுதுட்டே. விடியகால 5 மணிக்கு என்னுடைய சகோதரிக்கு நான் கால் பண்ணேன். இதுக்கு மேலேயும் என்னால் ஏற்றுக்க முடியாது இந்த தொந்தரவுகள், நான் கேட்ட சத்தங்கள், இதுக்கு மேலேயும் என்னால் தாங்க முடியாது. அதனால அவங்கள நான் ஜெபிக்க சொல்லி கேட்டேன். வணக்கம், என்னுடைய பேர் ஆண்ட்ரியா. நான் டானியாவுடைய சகோதரி. ஒரு நாள் ஒரு அழகான காலை நேரத்துல அவ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவ என்கிட்ட சொல்லியிருந்தா அவளுக்கு ஜெபம் தேவைன்னு. அவ ரொம்ப பரிதவிப்பா இருந்தா. அந்த இரவு முழுவதும் அவ தூங்கவே இல்லை. சத்தங்கள் கேட்பது, குரல்கள் கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது. என்னுடைய உறவினர்கள் சந்திச்ச அதே பிரச்சனை தான் இவளும் கடந்து போயிட்டு இருந்தா. ஏறக்குறைய 2 வருஷமா இந்த பிரச்சனையை அவ சந்திச்சா. அங்க எப்போவே அங்க இருந்தும் வார்த்தையை கொடுப்பதற்காக மற்றும் சத்தியத்தை அவ தெரிந்து கொள்ளும்படியாக. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மோசமான நாட்களா இருந்தது. 1.5 வருஷமா நான் தேவனை வேற இடத்துல தேடிட்டு இருந்தேன். நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். நான் தேவனுடைய வார்த்தையின் மீது தாகத்தோட இருந்தேன். நான் கேட்டது செயல்படுத்தணும்னு நான் கேட்கல. நான் ஊழியம் செய்கிறவ. ஆனால் ஒரு பொழுதும் என்னுடைய வாழ்க்கையானது மாறலை. எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தாங்க. எப்போவுமே என்னுடைய ஆஃபீஸ்க்கு அவங்க வந்துட்டு போவாங்க. நான் ரொம்ப மோசமாக உணருவேன். நான் அவங்களை இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னை ரொம்ப வற்புறுத்துவாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு சில அப்பாயின்மெண்ட்ஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த நாட்களில் அவங்கள நான் பார்க்கக்கூடாதுன்னு தவிர்த்துக்கிட்டேன். ஆனால் அவங்க என்னை பார்க்கறதுக்கு வற்புறுத்துனாங்க. ஒரு நாள் அவங்க உள்ளே வந்தாங்க. நான் அவங்கள பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க வெளிச்சமாக இருந்தாங்க. அவங்க கண்ணில் ஏதோ ஜொலிக்கிறது போல இருந்தது. அவங்க வேற விதத்துல என்கிட்ட பேசுனாங்க. அன்னைக்கு அவங்க கிட்ட நான் மனசு திறந்து பேசினேன். என்ன நடந்துச்சோ, எது நடந்துட்டு இருக்கோ எல்லாத்தையுமே நான் அவங்க கிட்ட சொன்னேன். அந்த கெட்ட தருணம், இரவு நேரத்துல வர அந்த மோசமான தொந்தரவுகள், இந்த தருணத்துல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நான் பேஷண்ட் ஆகிட்டேன். என்னை ட்ரீட் பண்ற டாக்டரா அவங்க மாறிட்டாங்க. புத்தியுள்ள விசுவாசத்தை பத்தி எனக்கு அவங்க கொஞ்சமா விவரிக்க ஆரம்பிச்சாங்க. யுனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்காக எனக்கு அவங்க அழைப்புதல் கொடுத்தாங்க. எனக்கு நல்ல கண்ணோட்டம்
மட்டும் இல்ல, நான் போலியான செய்திகளை நம்பிட்டு இருந்தேன். என்னை இதுதான் இழுத்து பிடிச்சது. நான் ஆலயத்துக்கு தாமதமா போறதுக்கு காரணமே இதுதான். ஆனா எப்போ அவங்க சொன்னாங்களோ நான் உண்மையாவே தீர்மானம் எடுத்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு எந்த செலவும் செலுத்த தேவையில்லை. நீங்க போயிட்டு உங்களுக்கு அங்க பிடிக்கலனா நீங்க இனிமேலும் அங்க தேவையில்லைன்னு சொன்னாங்க. முதல் கூட்டத்திலேயே நான் உண்மையாவே நம்பினேன் என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சுன்னு. நான் ஏற்கனவே அடையாளங்களையும் அதிசயங்களையும் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ என்னால் நல்லா தூங்க முடியுது. முன்னாடி ரொம்ப வருஷமா எது எனக்கு நடந்துட்டு இருந்துச்சோ இப்போ அது எனக்கு இல்லை. பதற்றமா இருந்தது, அது ஒரு பொழுதும் இப்போ இல்லை. இனிமேலும் அந்த வேதனையா நான் உணரல. ஆலயத்துக்கு போக போக நான் உண்மையாவே புரிஞ்சுக்கிட்டேன். போதகர் எனக்கு விவரிச்சாரு எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னு. ஏன்னா நான் முடிவுகளை அடைஞ்சிட்டேன். ஆனால் முழுமையான சந்தோஷத்தை நான் இன்னும் பெறலை. நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலைனா நான் ஏற்கனவே இன்னொரு ஆலயத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் நான் எடுத்திருக்கேன். ஆனால் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் புதைக்கலை. நான் யுனிவர்சல் ஆலயத்தில் 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை நான் ஆலயத்தில் 7 தடவை வெறும் குழியல் மட்டுமே எடுத்தேன். எப்போ அந்த நாளானது வந்ததோ, தேவனுடைய வார்த்தை எப்போ எனக்குள்ளாக வந்ததோ, நான் உண்மையாகவே தீர்மானம் எடுத்தேன். முழுமையான அர்ப்பணிப்பும் என்கிட்ட இருந்த எல்லாமே நான் எடுத்துட்டேன். உணர்வுகள், காயங்கள், அந்த கெட்ட எண்ணங்கள், நான் எப்போ பீடத்துக்கு முன்பாக தேவன்கிட்ட போனேனோ அந்த பழைய டானியாவை நான் பின்னாடியே கைவிட்டுட்டேன். அந்த பழைய சிருஷ்டியை நான் ஏற்கனவே கொண்டுட்டேன் தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது. ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலை. என்னுடைய பொருத்தனையை நான் முழுமையடைகிற நாளாக இருந்துச்சு. நான் கீழே இறங்கி வரும்போது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என் கூட தேவன் இருந்தாருன்னு. என்னுடைய தியாகத்தை தேவன் அங்கீகரிச்சாரு. அதுதான் மாபெரும் சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. குழந்தை பிறக்கிறது, திருமணம், வேலை, பண வாழ்க்கையில வெற்றி, இந்த உலகத்துல எதுவுமே பரிசுத்த ஆவியானவர் செய்யறத செய்ய முடியாது. அந்த வெறுமையை அவரால் மட்டும்தான் எடுக்க முடியும். அது ஒரு அற்புதமானது. எதை ரொம்ப காலமாக சரிப்படுத்தணும்னு நினச்சானோ, எப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேனோ அந்த நாள் நான் கண்டடைஞ்சேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அடையணும்னு நான் தேட ஆரம்பித்தேன். ஏன்னா எது முக்கியமாக இருக்கோ அது ஏற்கனவே நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வேலையையும் நான் அதிகமாக முதலீடு செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் நோ கட் ஐலட் சர்ஜரியை நான் செய்கிறேன். இந்த முழு உலகத்துலேயும் என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இது பீடத்திலிருந்து எனக்கு வந்தது. இது தேவனுடைய வழிகாட்டுதலோடு நான் பண்ணுறேன். என்னுடைய திருமண வாழ்க்கை அருமையாக இருக்குது. என்னுடைய மகன் அருமையாக இருக்கான். இப்போ என்னுடைய மகனுக்கு 20 வயசு ஆகுது. அவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கான். நான் நம்புகிறேன் அதை விட தேவன் எனக்கு அதிகமாக இருக்காருன்னு. பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவன் எனக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் இந்த உலகத்திலேயே முழுமையான சந்தோஷமான ஒரு நபராக நான் இருக்கேன். இங்கே எல்லாமே தற்காலிகமானது தான். உண்மையாகவே பீடம்தான் எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்தது. இப்போ இருக்கிற எல்லாமே நான் பெற்றுக்கொள்றதுக்காக. நான் புரிஞ்சுக்கிட்டேன், பீடம்தான் உண்மையான அர்ப்பணிப்பு. நம்ம எப்போ பீடத்துக்கு முன்பாக போகிறோமோ முழுமையாக அர்ப்பணிக்கணும். பாதி வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்போது எந்த பயனும் அதில் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கணும். தேவன் எப்போவுமே அதை மரியாதை செய்வார். சரியாக மக்களே, சில நேரம் மக்கள் நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வாழ்க்கையின் முறை, உங்களது வாழ்க்கையில் நீங்க சம்பாதிக்கிற சம்பாதியம் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல கொடுக்கட்டும். நீங்க சாட்சியில பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மருத்துவர், அதிகாரத்தை இந்த இடத்தில் உடையவர், சிறந்த மருத்துவர், சம்பாதியம் இந்த இடத்தில் உடையவர். ஆனா வாழ்க்கையின் நிலை என்னவாக இந்த இடத்தில் இருந்தது? ஆனா எப்பொழுது எல்லாமே இந்த இடத்தில் திரும்பியது? தேவனுடைய ஆவி அவருக்குள்ளாக இந்த இடத்தில் நுழைந்த பொழுது மட்டுமே. இதான் சரியா பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக செய்ய விரும்புகிறார். தேவன் என்னுடைய வாழ்க்கைக்குள் இந்த இடத்துல வர முடியுமா? நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியும். ஆம், மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தது தேவன் அவர் தாமே தானே. தேவனோட வாழ்க்கை இந்த ரட்சிக்க விரும்புகிறார். அவருக்கு நீங்க அனுமதியானதை வித்தல் கொடுத்தால். எனவே இந்த நேரம் நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய தயாரா இருக்கலாம். முதல் படி எடுத்து வைங்க.
இந்த முதல் படி நாளை விசுவாசத்தின் கூட்டத்தில் எங்களோடு இணைவதாய் கூட இந்த இடத்துல இருக்கட்டும். ஆம், தேவன் உங்களுக்கான வழிநடத்தல் இடத்துல கொடுக்கட்டும். அல்லது நீங்க இந்த இடத்துல எங்களோட ஆன்லைன் கூட்டத்தில் இணைய விரும்புறீங்கன்னா இந்த ஆன்லைன் கூட்டத்தில் எப்படி இணைய முடியும்? நீங்க இந்த இடத்துல தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம், எங்களோடு இந்த கூட்டத்திலே நீங்கள் இணையலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விருப்பமுள்ள தேவனா இந்த இடத்துல இருக்கிறார். எனவே மக்களே, தேவனுக்கு இடம் கொடுங்கள், அவர் உங்க வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்றட்டும். நாளை இன்னொரு விசுவாசத்தினுடைய செய்தியோடு தேவன் உங்களோடு பேச விரும்புகிற காரியத்தை பேச இணைந்திருப்பேன். தேவன் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே சந்திக்கலாம்.